Hi, வணக்கம் and welcome to Tata Talks. இந்த லக்ஷ்மிகாந்த் பையன் பிரான்ஸ் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில கொண்டு விட்டான். அதனால அவன் தூங்கிட்டு இருக்க போது அவனுக்கு தெரியாம நான் எமி கூட வந்துட்டேன். எமி வந்து vlogger அவரு பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரி பையன். இந்த கடையில நெய் பரோட்டா முட்டை சட்னியா. ஆனா முட்டை சட்னி நெய் பரோட்டாவோட நல்லா இருக்காதான், பிளெயின் பரோட்டாவோட தான் நல்லா இருக்குமா. வில்லியனூர் மெயின் ரோட், சுல்தான்பேட். என்ன இப்படி காத்து நல்ல என்னையா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இது பாண்டிச்சேரி. வெல்கம் டு பாண்டிச்சேரி. Thanks. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? My strife, my right to fight, to die on. And this is my game to play, to claim a brand new name, oh. And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. நெய் வாசனை தூக்குதே பாய். காயின் பரோட்டான்ற மாதிரி இருந்தது. ஆஹா, பாதுஷா சக்கரை போடாத மாதிரியே இருக்குப்பா. பெருமையா சாப்பிடலாம் போல இருந்தது. இப்ப இங்க வாங்க, நாங்க சாப்பிடுங்க. எப்படி பாருங்க, ஆட்டுக்கால் சூப்பாமே இது. ஆடே உள்ள போகும் போல இருக்குது. எவ்வளவு கால்பா உள்ள? 40 ஆட்டுக்கால் இருக்குது. இதுதான் ஃப்ரைட் ரைஸ் நடனம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். உங்க பேர் பாய்? என் பேர் முகமது ஹனீஃபா. முகமது ஹனீஃபா. 1962 ஆரம்பிச்சதாங்க. 50லயே ஆரம்பிச்சது. 50லயே ஆரம்பிச்சாச்சா? அப்பெல்லாம் டீ கடை மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் டீ கடையில இருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி, முதல்ல கீத்து கொட்டாய் தான் இங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன கடையாவே இன்னைக்கு டெவலப் ஆகி. இந்த இடம் வந்து கோயில் பள்ளிவாசல் இடம். என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டிங்க? இல்ல சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, நாட்டுக்கோழி, காடை, இது மாதிரி கொத்து பரோட்டா, லாப்பா. லாப்பான்னா என்ன பாய்? லாப்பான்னா இந்த பீஸா மாதிரி இருக்கும். 3 பீஸ் வரும் அதுல. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe? பாண்டிச்சேரி இர்ஃபான் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆர்டர் பண்ணிட்டேன். வயிற்றுக்குள்ள பெருச்சாளி குடையுது பசியில. ஜிம்லாம் போவீங்களா நீங்க? ஏப்பா என்னை பார்த்தா ஜிம் பாடி மாதிரியா இருந்து. அதுவும் இந்த நெய் பரோட்டா பார்த்தாலே இன்னும் 4 கிலோ போட்டுரும் பயமா இருக்கு. நேச்சுரல் பாடி. ஆஹா, இதுதான் முட்டை லப்பாவா? லாப்பா. லாப்பா பிளெயின் பரோட்டா, முட்டை லாப்பா, அதாவது ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி முட்டை போட்டது. இதுதான் இங்க ஃபேமஸ் இர்ஃபான் கீ பரோட்டா. மட்டன் சுக்கா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இதுதான் முட்டை சட்னியா. பாருங்களேன், கலக்கியும் இல்லாம இது ஏதோ சட்னின்றாங்க. ரூம்ல ஒரு பையனை விட்டு வந்திருக்கேன். ஓகே, அவன் வந்து இதெல்லாம் பார்த்தான்னா அள்ளிக்கோ புள்ளிக்கோணுமா. ஆனா அவன் பேச ஆரம்பிச்சானா நீ ஓடி போயிடுவேன். போறப்ப 2 இட்லி வாங்கிட்டு போயிடுவோம். நீங்க சிக்கன்ல சோக் பண்ணிட்டு அந்த பெப்பர் சிக்கனுக்குள்ள வச்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? ஆஹா, இந்த முட்டை சட்னி வந்து பிளெயின் பரோட்டாவோட தான் சாப்பிடணும்ல. அதுதான் நல்லா டோன் ஆகும் இதை விட. இது எப்படி செய்யறாங்க? இது ஆக்சுவலா ஒரு பேஸ் கிரேவியில வந்து எக்கு போட்டு உங்களுக்கு சாட்டை பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இது வந்து கலக்கிக்கு அக்கா. கலக்கிக்காக அப்படியே சொல்லலாம். பாயின் பரோட்டாக்கு வந்து இந்த சால்னா, பிளெயின் பரோட்டாக்கு இந்த முட்டை சட்னி. முட்டைக்கால் பாயா எப்படி இருக்குதுன்னு பாத்துருவோம். வாயா
போனோம்ல, அவன் லட்சுமிகாந்த்னு என் மூத்த பையன் உயிரே விட்டுருவான் அதெல்லாம் பார்த்தான்னா. ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. என்னதானே கூப்பிட்டீங்க? நீ எங்கடா இங்க? இங்க பேசின சத்தம் அங்க கேட்டுச்சு, எனக்கு அதான் வந்தேன். அடேங்க அப்பா. இந்த லாஃபா வேணுமா? லாஃபாவா? லாஃபா லாப்பா. ஏடி உட்காந்து சாப்பிடு வா. உன்னை விட்டு வந்தேன்னு மனசு கஷ்டமாவே இருந்துச்சு. ஆஹா அருமை. சீரியஸா அந்த இது எல்லாம் ஊறி இருக்கு பாருங்க. குட் சாய்ஸ். அதுக்கு இந்த மட்டன் சால்னா பார்த்தீங்களா? என்ன காயின் பாலச்சந்தர் சார் அவருடைய ஹீரோயின்ஸோட கண் எல்லாம் நல்ல பெருசா தான் செலக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்குதுங்களா? அதற்கு சம்பந்தமா சொல்லாம இருக்க முடியாதாடா உன்னால. சாப்பிட்றா வாய் முட்டு. வாய் முட்டு எப்படி சாப்பிடுது? எல்லாம் வச்சாச்சு, சுத்தி ஒன்று ஒன்றா பார்ப்போம். பெப்பர் சிக்கன் இது அப்படியே வச்சு சாப்பிட்றதே அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கருவேப்பிலை அந்த ஃப்ளேவரு சாஃப்டா அந்த தவால போட்டு, அதனால தான் உங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. எறா பாரு அவ்வளவு சூப்பரா இருக்கு. எறா எடுத்தியா? நெக்ஸ்ட் பாயா. அட போயா சாப்பிட்டியா? பாயா அண்ணா பாயா சாப்பிட்டியா? முட்டை சட்னி அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கலக்கிக்கும் இந்த ஸ்கிராம்பிள் எக் சொல்லுவாங்கல்ல, முட்டை பொடி மாசுக்கும் நடுவில் ஒரு இதுவாக இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முட்டை சட்னி வீட்டில் தான் கலக்கிய பொண்ணு எடுத்திருக்காங்க. இது வேறையா? பங்காளிங்க. அப்போ வந்து ஆம்லெட் அவங்களாம் ஆம்லெட்ல இவங்களுக்குலாம் மூத்தவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அடுத்து ஒரு மட்டன் சுக்கா அடிப்போம். மட்டனும் அல்டிமேட். இதெல்லாம் வந்து காடை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். காடை? ஆமா, சாஃப்டா இருக்கு போல. சூப்பர் காடை. சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. வெரி நைஸ். ஒரு தோசை தான் கேட்டேன். ஆஹா, ஒண்ணுதான் உங்களுக்கு மீதி பக்கத்து டேபிளுக்கு. இது எறா, காடை, முட்டை சட்னி, பாயா, முட்டை லாஃபா, பெப்பர் சிக்கன், மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி ரோஸ்ட், பிளெயின் பராட்டா, காயின் பராட்டா. இது நான் சாப்பிட்ட கை. பாத்தியா தம்பி சாப்பிட்ட உடனே பர்பி சாப்பிடுறாரு. ஸ்பைசியா? இதான் சின்ன வயசுல இருந்து இந்த கடையில சாப்பிடுறியப்பா? நான் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். எவ்வளோ ஆச்சு பாய்? 1190 ரூபா தான். இவ்வளோ பேர் 5 பேர் சாப்பிட்ருக்கோம். அதுவும் வயர் ரொம்ப சாப்பிட்ருக்குறோம். பாய் மைக்லயே உள்ள சொல்றீங்களா? ஏன் திடீர்னு பார்த்த பாய் ஒரு முட்டை சட்னின்னாரு. டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சுங்கல்ல. அதனால அந்த ஸ்பீக்கர் வச்சிட்டோம்னா அடுப்பு அங்கே இருக்குது. இப்போ இங்கே சொன்னோம்னா அங்கே ரெடி பண்ணிடுவாங்க. செஃப்பு நான் சுரேஷ் சக்கரவர்த்தி. சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு ஐட்டமும். எறாலாம் சும்மா அடி தூள். காடை, எறா எல்லாமே ரொம்ப தேங்க்ஸு. உள்ள கிச்சன் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கும். பாய் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. இது வேற கொடுத்துருக்காரு. இது என்ன பாய்? முட்டை மிட்டாயாமே. இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது டிப்பிக்கல் இஸ்லாமிய ஃபுட். இது எப்படியோ தூங்கிந்தவன் வந்துட்ட. எப்படி இருந்துச்சு சாப்பாடுலாம்? சாப்பாடு அல்டிமேட். அதை விட இது செம்மையா இருக்கு. இதுவா? இது வந்து அந்த குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு இல்ல? அந்த இது சொல்லுவாங்களே, முட்டையும் உருண்டை, குலாப் ஜாமுன் உருண்டை, மொட்டை மண்டையும் உருண்டை, என் கண்ணும் உருண்டை. நைஸ்ங்க. சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்கு. லட்சுமிகாந்த் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நடந்தே ஹோட்டலுக்கு வரேன்ட்டான். நம்ம லிமிட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால நான் காரில் போகிறேன். திருப்பியும் இன்னும் ஒரு பாண்டிச்சேரி ஸ்பெஷலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாபாய். லட்சுமிகாந்த், சுரேஷ் சக்கரவர்த்தி. அவன் இங்கே இல்லாமல் இருக்குது. எவ்வளோ வசதியாக இருக்குது பார்த்தீங்களா? ஜாலி.